இறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணுதான். ஒருத்தர் பிறந்தா அவர் எப்ப இறப்பார் அப்படிங்கிறது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மள்ல இருக்கிற நிறைய பேருடைய நம்பிக்கை. மரணத்துக்கு அப்புறமா அந்த நபருடைய ஆத்மா ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நம்ம பண்ற ஒரு சில தவறுகள் அந்த ஆத்மாவை கஷ்டப்பட நேரிடுங்க. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் உயிரோட இருக்கும்போது பயன்படுத்திய பொருட்களை நம்ம பயன்படுத்தலாமா? அப்படியே யூஸ் பண்ணா எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? எதையெல்லாம் தானம் கொடுக்கலாம் தெரிஞ்சுக்கலாமா? சோ இது வந்து கருட புராணத்தின் படிதான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கருட புராணம் அப்படிங்கிறது இந்து மதத்துல இருக்கிற ஒரு முக்கியமான நூல். இது இறப்பு, மறுபிறவி மற்றும் ஆத்மாவின் பயணம் பற்றி விளக்குது. இந்த நூல் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும், ஆத்மா எப்படி அடுத்த பிறவிக்கு தயாராகுது அப்படிங்கறத பற்றிய ஒரு சில தகவல்களை கொண்டிருக்குங்க. கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்றதின் மூலமா இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துக்கத்தை குறைக்கவும் முடியும். இறந்தவங்களுடைய பொருட்களை பயன்படுத்துறத பத்தி பல நம்பிக்கைகள் இருக்கு. கருட புராணத்தின் படி சில பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல இறந்தவங்களுடைய சக்தி இருக்கும். அதை யூஸ் பண்ணா ஆத்மா நம்மள நோக்கி ஈர்க்கப்படலாம்னு சொல்லப்படுது. கருட புராணத்தின் படி இறந்தவங்களுடைய உடைகளை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஒருத்தர் அணியும் உடையில அவருடைய சக்தி இருக்குமாம். அது மட்டும் இல்லாம அந்த நபருக்கு அவருடைய உடைகளோட ஒரு தனி கனெக்ட் இருக்கும். அதனால இறந்தவங்களுடைய உடைகளை நம்ம பயன்படுத்தாம தானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அதை யூஸ் பண்ணா ஆத்மா நம்மள நோக்கி ஈர்க்கப்படலாம். மேலும் அது இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஆசையை விட முடியாம தவிக்குமாம். நீங்க அந்த உடைகளை யூஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அல்லது தானம் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா அதை நல்லா துவைச்சதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும். மேலும் இதே கருட புராணத்தின்படி இறந்தவங்களுடைய நகைகளை அணியக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இறந்தவங்க இறக்கறதுக்கு முன்னாடி நகைகளை பிரிச்சு கொடுத்திருந்தா அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இறந்ததுக்கு அப்புறமா உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட நகைகளை அணியக்கூடாது. அதே போல இறந்தவங்களுடைய கடிகாரத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கடிகாரத்துல இறந்தவங்களுடைய ஸ்பரிசமும் உயிர்ப்பு சக்தியும் இருக்குமாம். அடுத்து இறந்தவங்களுடைய காலணிகள். இறந்தவங்களுடைய காலணிகளையும் போடக்கூடாது. ஏன்னா அதுல இறந்தவங்களுடைய கால்களின் தூசி இருக்குமாம். அப்படி செஞ்சா பித்ரு தோஷம் ஏற்படலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் இது மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில மாறுபடலாங்க. இறந்தவங்களுடைய பொருட்களை தொடர்ந்து யூஸ் பண்ணா அவங்கள மறக்க முடியாம கஷ்டமா இருக்கும். மேபி அதனால கூட இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கலாமோ என்னவோ.